ஹெல்த்னா என்னன்னா ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தியாக இருக்கிறவங்க தான் ஹெல்தி பர்சன். ஆனால் இந்த மூணுலேயும் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களையும் பல பேர் 2019-20 செத்து போயிட்டாங்க. அப்போ கோவிடுங்கிறது வேற எங்கேயா இருந்து வந்துச்சு, அதுவும் ஒரு உயிரினம் தானே, அதுவும் ஒரு மைக்ரோப் தானே, எப்படி அதனால் ஃபைட் பண்ண முடியல நம்மளால் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் அந்த டெஃபினிஷனை மாற்றினாங்க. ஹெல்த்துன்னா ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் பத்தாது, மென்டலாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் பத்தாது. நான் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு 150 அடியோ 100 அடியோ இல்லை 50 அடியோ 30 அடிக்கு கீழே மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழு நல்லா இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் 95% கடலுக்குள்ளே என்ன உயிரினங்கள் இருக்குன்னு தெரியாது. 5% தான் நமக்கு தெரியும். திமிங்கலத்திலிருந்து மீன் வரைக்கும் 5% தான். மீதி 95% உயிரினங்கள் தெரியாது இன்னைக்கும். அவையெல்லாம் நல்லா இருக்கணும். வானத்தில் பறவை நல்லா இருக்கணும், மீன் நல்லா இருக்கணும், மண்புழு நல்லா இருக்கணும். இதோட இவையெல்லாம் நல்லா இருந்தால் நீங்களும் நானும் நல்லா இருப்போம். அதுதான் ஒன் ஹெல்த்.